நம்பிக்கை அப்படின்றது தான் உலகத்தை ஆள்வது நம்பிக்கை தான். ஒரு மனிதனை இயங்க செய்வது நம்பிக்கை தான் அப்படின்னு பொதுவா நம்ம சொல்லுவோம். அப்ப பாத்தீங்கன்னாக்கா அந்த நூலருந்த பட்டம் என்பது அது திக்கு திசையே தெரியாம பல இடங்கள்ல பறந்து போய் அப்படியே கிழிஞ்சு தன்னுடைய அடையாளமே இல்லாம போயிடும் அந்த பட்டம் என்பது. இது மாதிரி பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொன்றுலயும் தன் மேல தனக்கு ஒரு நம்பிக்கை இல்லாம இருக்கக்கூடிய அவங்களுடைய இலக்கு என்பது ஒரு குறிப்பிட்ட நோக்கி இருக்காது. அது இங்க போலாமா அங்க போலாமா அப்படி இருக்கலாமா இப்படி இருக்கலாமான்னு நினைக்கிறப்ப அதுக்கு ஒரு அடையாளமே இல்லாம இருக்கும். இதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை நான் சொல்லலாம்னு பாக்குறேன். ஒரு அப்பாவும் பையனும் சந்தைக்கு போறாங்க. ஒரு கழுதைய ஓட்டிட்டு போய் பொருட்கள்லாம் வாங்கி அந்த கழுதை முதுகுல வச்சு கூட்டிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி போறாங்க. போறப்ப இந்த கதை பெரும்பாலும் நிறைய பேருக்கு ஒரு பாப்புலரான ஒரு கதை தான். போறப்ப ஒருத்தர் பாப்பார் வழி போக பார்த்துட்டு, என்ன அப்பாவும் மகனும் நடந்து போறீங்க, கழுதுதான் சும்மா தானே போகுது, வர்றப்பதானே நீங்க பொருட்கள் எல்லாம் ஏத்த போறீங்க, யாராவது ஒரு ஆள் உட்காந்துக்கலாமே சொன்ன உடனே அப்பாவை பையன் உட்கார வச்சிருவான். கொஞ்சம் தூரம் போவார். போனோம்னா அங்க ஒருத்தர் வருவார். அவர் சொல்லுவார், என்ன இந்த காலத்துல பாத்தீங்கன்னாக்கா அப்பா சொகுசு கேட்குது, பையனை நடக்க வைக்கிறாருன்னு சொன்னோன்னு பையன் ஏறி உட்கார சொல்லிட்டு அப்பா நடந்து போவார். இன்னொருத்தர் பார்த்துட்டு சொல்லுவாரு, என்ன இந்த காலத்து பையங்களுக்கு பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்காம அப்பா நடக்கிறாரு, பையன் கழுதை மேல ஏறி போறாருன்னு சொன்ன ரெண்டு பேரும் சரி உட்காந்துக்கிறாங்க அந்த கழுதையில. அப்ப உடனே இந்த அனிமல் வெல்ஃபேர் அந்த வழங்குகளுடைய பாதுகாப்புக்காக இருக்கக்கூடிய ஒரு ஆர்வலர் பார்ப்பாரு. பார்த்துட்டு ஐயோ பாவம் வாயில்லாத ஜீவன், அதை இந்த மாதிரி ரெண்டு பேரும் உட்கார்ந்து வருத்தி எடுக்கிறாங்களே அப்படின்னு நினைப்பாரு. உடனே ரெண்டு பேரும் இறங்கிடுவாங்க. இது மாதிரி பாத்தீங்கன்னாக்கா ஒரு சாதாரண சந்தைக்கு ஒரு கழுதையை கூட்டிட்டு போகக்கூடிய நேரத்துல பொருட்கள் வாங்க போறவங்களுக்கு அந்த நோக்கம் என்ன, நம்மளோட ரோல் என்னது, சொல்றவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுப்பார் கைப்பிள்ளை மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு சுய சிந்தனை இல்லாம இருக்கிற உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா நம்பிக்கை என்பது அவங்களுக்குள்ள இருக்கவே இருக்காது. சோ இது பாத்தீங்கன்னா நம்பிக்கை என்பது நமக்குள் இருக்க வேண்டும். அதுக்கு ஒரு எந்த விஷயத்தையுமே பாத்தீங்கன்னாக்கா முழுமையாக நம்ம நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத இன்னைக்கே தெரியறதுக்கு முதல்ல ஒரு சின்ன நம்பிக்கை வேணும். நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியறதுக்கு முதல்ல விதையை நம்ம தலையில ஊண்டணும்னாக்கா அது நாளைக்கு முளைக்கும், 2 நாள்ல முளைக்கும், 4 நாள்ல முளைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கிறப்பதான் நம்ம ஊனிட்டு வெயிட் பண்ணுவோம். அப்படி இல்லாம ஒரு நாள் ஊன்னே அது முளைக்குதானே அப்பப்ப தோண்டி தோண்டி பார்த்துட்டே இருந்தோம்னா அந்த விதை முளைக்காது. அப்ப அதுக்கு என்ன தேவைன்னாக்கா ஒரு ஒரு கால்குலேட்டர் நமக்குள்ள ஒரு உள்ளுணர்வு சொல்லும், ஏற்கனவே இந்த மாதிரி அனுபவங்கள் இது மாதிரிலாம் இருந்தாக்கா இது நம்பிக்கையா வரும் அப்படின்றதுக்கான ஒரு நம்பிக்கை என்பது நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கணும். அப்பதான் நம்ம ஒரு ரிஸ்க் எடுக்க முடியும். சோ அந்த விதத்துல பாத்தீங்கன்னாக்கா ஒருத்தர் ஒரு வறண்ட ஒரு நிலப்பகுதியில டிராவல் பண்றாரு. பண்ணக்கூடிய நேரத்துல அவருக்கு ஒரு மணி நேரம் ஆயிடும். ஆனவனோட தாகமா இருக்கும், தண்ணி தாகமா இருக்கும். சுத்தம் பாக்குறாரு, அங்க எங்கேயுமே அந்த ஒரு நீர் ஆதாரம் இருக்கிற மாதிரி தெரியல. கொஞ்சம் தூரம் நடந்ததுக்கு பின்னால ரொம்ப அவரால் முடியல. அது என்னமோ ஒரு ஆச்சரியமான ஒரு இது. அங்க பார்த்தாக்கா ஒரு சின்ன ஒரு ஷெட்டு போட்டிருக்காங்க. அதுக்கு பக்கத்துல ஒரு பம்பு செட் இருக்கு, ஒரு பாட்டில் நிறைய தண்ணி இருக்கு. உடனே அவருக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு, இது நமக்கு ஒரு பெரிய வரம் தான் நினைச்சிட்டு பக்கத்துல போறாரு. போனோம்னா ஒரு போர்டு போட்டிருக்கு. என்ன போட்டிருக்குனாக்கா, இந்த பம்புல நீங்க தண்ணியை எடுத்து இந்த பாட்டில் இருக்க தண்ணியை பம்புல ஊத்தி அடிச்சு தண்ணி எடுத்து நீங்களும் குடிக்கலாம், பாட்டிலே நிரப்பிட்டு போயிடலாம், அப்ப மற்றவங்களுக்கு அது உதவியா இருக்கும் அப்படின்றது ஒரு கருத்து. இன்னொன்னு மீதி இல்லைனாக்கா அந்த பாட்டில் அப்படி தண்ணி இருக்கு, அவ்வளவுதான். அந்த பம்ப் அந்த பாட்டில் இருக்க தண்ணியை ஊத்துனா தான் அதை அடிச்சு நிரப்பவும் முடியும், தாகத்தையும் தீர்த்துக்க முடியும். ஆனா இன்னொன்னு என்ன பண்ணலாம்னாக்கா, அந்த நம்ம பம்புல இருக்க அந்த தண்ணியை பாட்டில் இருக்க தண்ணியை அந்த பம்புல ஊத்துனோம்னா ஒருவேளை அந்த பம்புல இருந்து தண்ணி வரலன்னாக்கா நம்ம அந்த பாட்டில் தண்ணியை வீணாக்குறதுக்கு பொதுவா நம்ம போறோம், அந்த பக்கம் திருப்பி வரப்போறது கிடையாது. அந்த பாட்டில் தண்ணி அப்படியே நம்ம குடிச்சிட்டு அப்படியே காலி பாட்டில வச்சுட்டு போயிருவோம் அப்படின்னு ஒருத்தர் நினைச்சாருனாக்கா அவர் அந்த குடிச்சிட்டு அந்த காலி பாட்டில அப்படியே வச்சுட்டு தான் போகணும். அப்ப உங்களுக்கு என்ன ஒரு இது இருக்கிற 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு ஒரு தைரியத்தோட ஒரு நம்பிக்கையோட நம்ம இதை ஊத்துனாதான் திருப்பி நிறைய தண்ணி வரும், அந்த பாட்டிலையும் ஊத்தலாம், நம்ம குடிக்கவும் முடியும், 4 பேருக்கு உதவியா இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் வேணும்னா கூட அதுக்கு ஒரு நம்பிக்கை வேணும். சோ அவர் அந்த மாதிரி பண்ணாக்கா தானும் தாகத்தை தீர்த்து கொண்டு டிராவல் பண்ண முடியும், அந்த பாட்டிலையும் அடிச்சு வச்சுட்டு திருப்பி அதே பழமொழி மாதிரி மற்றவங்க வர்றப்ப அப்படி செய்யலாம் அப்படின்றது கூட பாத்தீங்கன்னாக்கா அது கண்ணால தெரியாது, கொஞ்ச நேரம் கழிச்சுதான் அது தெரியும். ஆனா அதுக்கு என்ன தேவை, அதுக்கு ஒரு நம்பிக்கை தேவை. இந்த மாதிரி நம்பிக்கை என்பது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அன்றாட தேவைப்படுது.